வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நலமுடன் வளமுடன் வாழ்க. அமாவாசை, மார்கழி அமாவாசை ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான சாமான் பொருளெல்லாம் வச்சுருக்கேன். பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்து வச்சு 3 பல் பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, விளக்கெண்ணெய் 2 ட்ராப்பு ஊற்றி ஒரு தக்காளியை வெட்டி போட்டு குக்கரில் வச்சு மூடி வச்சு வேகுது. பச்சரிசி வறுத்துட்டேன். பாயாசத்துக்கு பாசிப்பருப்பும் ஏலக்காயும் வறுத்துட்டேன். பச்சைக்கடலை பருப்போட ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். இதில் வால்நட்டும் பாதாம் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருங்க தனியாக. இது ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழை, 4 பல் பூண்டு, மிளகாய், ஜீரகம் எல்லாம் நுணுக்கிட்டு தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கு. அதில் உப்பு பெருங்காயம் சேர்த்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து ரசம் தாளிச்சிருங்க. நுணுக்கி வச்சது சேர்த்திடுங்க. புடலங்காயை சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுட்டேன். பூசணிக்காயை பட்டையெல்லாம் நீக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக நறுக்கியாச்சு. பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு எடுத்து நம்ம விரதத்துக்கு அதை தனியாக கொஞ்சம் எடுத்துருவோம். பருப்பை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கழனி தண்ணி ஊற்றி பருப்போடு கலந்து அந்த தண்ணி எடுத்து ரசத்தில் ஊற்றிட்டேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. பட்டை எல்லாம் எடுத்து பரங்கிக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டியிருக்கேன். ஒரு வடை சட்டியை வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா 2 போட்டு பரங்கிக்காயை போட்டு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து வணக்கிக்கங்க. வணக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேகட்டும். அவரைக்காயை எடுத்து காம்பை நீக்கி நாரெல்லாம் நீக்கிட்டு பொடிசா அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ள பரங்கிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதில் 2 ஸ்பூன் சர்க்கரையும் 2 ஸ்பூன் தேங்காயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடுங்க. ஒரு வடை சட்டியை திருப்பி வச்சு எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுருங்க. மிளகாய், தக்காளி, கருவேப்பிலையை போட்டு ஒரு வணக்கிட்டு பூசணிக்காய், சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு வணக்கி சாம்பார் தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு பருப்பை கடைஞ்சி ஊற்றிடுங்க. கழனி 2வது கழனி எடுத்துக்கோங்க. அரிசி களைஞ்சதை ஊற்றி சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கோங்க. புளி ஊற்றிக்கோங்க. சாம்பார் அங்கிட்டு வேகட்டும். அது குக்கரில் வச்சா ஒரே விசிலில் இருந்தால் கேஸ் மிச்சமாயிரும். புளி ஊற்றியாச்சு. இதை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே விசில் விட்டால் போதும், கேஸ் மிச்சமாயிரும். இன்னொரு வடை சட்டியை வச்சு கடுகு, கருவேப்பிலை, எண்ணெயெல்லாம் சேர்த்து அவரைக்காயை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும். இதில் வால்நட்டும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுருக்கோம். அதை அரைச்சிடலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சு நெய் ஊற்றி அந்த பாசிப்பருப்பை கடைஞ்சி ஊற்றிட்டு வால்நட்டும் பாதாம் பருப்பையும் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 200 கிராம் சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்திட்டேன். பாயாசம் கொதிக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாயாசத்தை கொதிக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூசணிக்காய் சாம்பார் இறக்கிடுவோம். அவரைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம். பாயாசம் அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு பாருங்க. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தேங்காய் 2 பச்சை மிளகா, பச்சைக்கடலை பருப்புலாம் சேர்த்து அரைச்சி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திடுங்க. அதை அந்த சைடு வேகட்டும், பச்சை வாடை போகட்டும். பாயாசம் அதுக்குள்ள வால்நட்டு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பால்கறியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்பளம் போட போகிறோம். அப்பளம் போட்டாச்சு. இது 1 மணி நேரம் சமையல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். கடுகு, கருவேப்பிலை, எண்ணெயை போட்டு திருப்பி ஒரு தாளிலம் பண்ணி சின்ன வெங்காயத்தை சேர்த்து புடலங்காயை போட்டு
உப்பு, ம், உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பாகு பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. ஒரு கிளறிட்டு தேங்காய் பூ போட்டு ஜீரகம் கடைசியாக கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சாப்பாடெலாம் வச்சாச்சு பாருங்கள். எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. நீட்டாக வச்சாச்சு. தலைவாழை இலை போட்டு இனிமேல் தண்ணி தெளித்து சாமி கும்பிடலாம் வாங்க.